அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கிலீஷா தமிழா எது பெட்டர் உங்களுக்கு? நீ எது வேணா பேசுங்க, எங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நிஜமாவே வா. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாகவே எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பழகின விஷயம். லாஸ்ட் 30-40 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 30,000 to 40,000 ஃபேக்கல்ட்டிஸை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வே பேக் இன் 2006-07 டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் பேங்க் எய்டட் ப்ராஜெக்ட் அதில் எங்களை சூஸ் பண்ணியிருந்தாங்க. UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில். அப்போது பேன் இந்தியா ஆல்மோஸ்ட் மேஜர் எல்லா யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா FDP ரன் பண்ணோம். 3-day FDP ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட். அப்போ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், NITs எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வி மெட் அண்ட் இன்ட்ராக்டட். நிறைய HOD ஃபேக்கல்ட்டி எல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஃபேக்கல்ட்டி தான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? உங்களுக்கு முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல இடங்களில் நான் போகும்போது எல்லாரும் எங்களை கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா இல்லையா? அவன் பாட்டு ஒரு லைனில் போகிறான். உங்கள் கிளாஸில் இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க மாட்டான். இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்லி டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு இருக்குது. ஒரு 20-30 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமோட வாத்தியார் எப்பவுமே ஒரு 2-3 அடி முன்னாடி தான் இருப்பார். ஏன்னா அவருடைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே அவங்க நிறைய ஃபோக்கஸ் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தாண்டி அவனுக்கு ஒரு மொபைல், ஒரு நெட்டு கனெக்ஷன், ஒரு கூகுள் இல்லை ChatGPT முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சதுன்னுவாங்க. அது மாதிரி அவனுக்கு புரியுதோ இல்லையோ கொண்டக மண்டக எதாவது கேள்வி கேட்பான். நடக்குதா? சப்ஜெக்டே தெரியாமல் சப்ஜெக்டில் பயங்கர டீப்பாக கேட்பான். இன்ஃபேக்ட் நான் போன வாரம் ஒரு ஆர்டிகிள் படிச்சிருந்தேன். ஒரு சயின்டிஸ்ட் ரெடிட்லாம் படிக்கிறீங்களா? கான்ட்ரவர்ஷியல் ஆர்டிகிள்ஸ்லாம் படிங்கன்னா ரெடிட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, REDDIT. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு ஆர்டிகிளில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசுகிறான். ஸோ இவர் சயின்டிஸ்ட்னு தெரிஞ்சோன்னா அவன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான். அவர் ஆனால் ஒரு பேட்டர்னை கவனிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசுனா திடீர்னு 2-3 நிமிஷம் காணாம போன மாதிரி இருக்கும். என்ன நடக்குதுன்னு இவருக்கு புரியல. இவர் இன்னும் அந்த ஜென்ரேஷன்லேயே இருக்கிறார். ஒரு 15-20 நிமிஷம் வச்சோன்னா அவனை கேட்குறாரு, என்னப்பா ஒரு மாதிரியே இருக்கியே, திடீர்னு பேசுகிற, திடீர்னு ஆஃப் ஆகிற. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சார் அவனுக்கு காதில் சின்னதாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு கையில் கீழே வச்சுன்னு ப்ரொஃபஸரோட என்ன பேசணும்னு ChatGPTல கேட்டுட்டு இருக்கான். எப்போல்லாம் திணறானோ அப்போ நெட்டு ட்ராப் ஆகுது. அப்போ அவனுடைய உண்மையான சாயம் வெளியில் வருது. அவர் அப்புறம் தான் சொன்னார், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பல ஸ்டூடெண்ட்ஸோடு பேசும்போது எல்லாருமே கேட்பாங்க, AI தப்பா, ChatGPT தப்பா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணேன், நானே யூஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம், ப்ராம்ப்டிங் அவுட் சோர்ஸ் பண்ணுறது வேறு, திங்கிங் அவுட் சோர்ஸ் பண்ணுறது வேறு. திங்கிங்கை நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ChatGPTயை குழப்பணும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். ப்ராம்ப்டிங்கில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அது ஒரு பதில் சொல்லும். இந்த கேள்விக்கு நீ சொன்ன பதில் தப்புன்னு தோணுது, வேற மாதிரி சொல்லும், ஆமாம் நீ ரைட்டுன்னு வேற ஒரு பதில் சொல்லும். கவனிச்சிருக்கீங்களா? உங்களுடைய திங்கிங், முதல் கோணல் முற்றும் கோணல் தமிழில் சொல்லுவாங்க. உங்களுடைய திங்கிங் சரியாக இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எது வந்தாலும், ஏன்னா இது வந்து 1980s நான் படித்து கிராஜுவேட் ஆன டைமில் தான் கால்குலேட்டர்ஸ் ஃபேமஸ் ஆச்சு. எங்களுக்கெல்லாம் அப் டு காலேஜ் லெவல் வரைக்கும் கால்குலேட்டர் பேண்டு உள்ளே கொண்டுறக்கூடாது. +2 டைமில் கால்குலேட்டருன்ற வார்த்தை இடத்துல வாத்தியார் பெரும்பாலும் அடிப்போம். அந்த காலத்தில் பெரும்பாலும் அடிக்கிற டைம் தான், இப்போல்லாம் கிடையாது. கார்போரல் பனிஷ்மெண்ட்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அந்த கால்குலேட்டர் வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவோம், உங்களுக்குலாம் மூளை மழுங்கிடும். ஏன்னா 16வது டேபிள் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஜென்ரேஷனில். சில யூத்ஃபுல் ஃபேக்கல்ட்டியும் நான் இங்கே பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர்ஸ் வந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த டெக்னாலஜி மாறும் பொழுது
எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இதோட எல்லாரும் காலி, மிஷின் வில் டேக் ஓவர். இதே ChatGPT பற்றி போன வாரம் ஒரு ஆர்டிகிள் படிச்சேன்னா ஒரு ஹெச்ஆர் ஃபோரமில். அந்த ஹெச்ஆர் ஃபோரமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ChatGPT வந்தோன்னா வேலை குறையும் நாங்கள் நினச்சோம். சர்ப்ரைசிங்லி வி ஃபைண்ட் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் இன் ஆஃபீஸ். ஏன் அப்படின்னா, இவன் வேலையை நம்மளுடைய பேசிக் நேச்சர்னு ஒன்று இருக்குது. அவன் வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணோடனே அது கொஞ்சம் வேலையை அது செய்ய ஆரம்பிக்குது. லைக் இமெயில் டிராஃப்டிங்காக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களுக்கான அவுட் சோர்ஸிங், ஒரு எக்ஸல் ஷீட் போடுறது. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் மேக்ரோஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் டெவலப் பண்ணோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு, அதுவும் முக்கியமாக நீங்கள் எக்ஸல் டெம்ப்ளேட்ஸ்லாம் கிளாடு இல்லைன்னா கோபைலட்டில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா டெம்ப்ளேட்ஸ் அதுவே கொடுத்துருவீங்க. டெம்ப்ளேட்டில் இனிமேல் கற்றுக்குவாங்க, மேக்ரோஸ் கற்றுக்குவாங்க. OLEன்னு சொல்லியிருப்பாங்க, படிச்சிருப்பீங்களா? ஆப்ஜெக்ட் லிங்க். இது இந்த இதுக்கும் அதுக்கும் எம்பெட்டிங் பண்ணுறதெல்லாம் இப்போ தேவை, எல்லாம் அதுவே பண்ணிடும். ஆனால் அதில் வரக்கூடிய அந்த அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா? இந்த எக்ஸல்ஸ்லாம் இன்றைக்கி அவுட் சோர்ஸ் பண்ணி இந்த ஹெச்ஆர் ஃபாரமில் என்ன சொன்னாங்கன்னா, அத்தனை வேலையும் இது பண்ணதுக்கப்புறம் இவன் இன்னும் அடிஷ்னலாக புது புது வேலையை கண்டுபிடிச்சி செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா பேசிக்கலாக நம்மளுக்கு வந்து வேலை எதாவது செஞ்சுட்டே இருக்கணுன்ற எண்ணம். ஸோ எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டூல். இது ஒரு காலகட்டத்தில் இதை தாண்டி நெக்ஸ்ட் வரும். நான் உள்ளே பேசும்போது உங்கள் சேர்மெண்ட்டை நான் பேசும்போது சொன்னேன், இப்போ இருக்கிற ChatGPTலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல்ன்றது பிரிமிட்டிவ். இன்னும் நிறைய மாடல்ஸ் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. சிந்தட்டிக் மாடல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா? ChatGPT அடுத்த லெவல் சிந்தட்டிக் மாடல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இது எங்கேயுமே போனீங்கன்னா ஃபைனலி உங்களுக்கும் மிஷினுக்கு எப்பயுமே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எப்பவுமே ரெலவெண்ட்டாக இருக்க முடியும். அது என்ன கேப் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரிசர்ச் ஐட்டம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் 1960s ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ரிசர்ச் கிட்டத்தட்ட 35 வருஷம் நடந்தது. அதனுடைய ரிசல்ட்ஸ் 97, 98 நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜ் ரிப்போர்ட் அது. அதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ரிசர்ச் ஆரம்பித்த பொழுது அந்த ரிசர்ச்சினுடைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின், உலகத்தில் ஒரு 100 பேர் பிறந்தாங்கன்னா அந்த 100ல் 99 பேர் சராசரியான மனிதர்களாக வாழ்கிறாங்க. அந்த ஒரு ஆள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு ஜீனியஸாகவோ, ஒரு பெரிய ரிசர்ச்சராகவோ, ஒரு பெரிய பணக்காரனாகவோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாகவோ மாறுறான். பிறக்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஹார்ட்வேர் தான் கொடுக்கப்படுது. எப்படி அந்த ஒரு மனுஷன் மட்டும் மாறுறான்? இதுதான் இவங்களுடைய கோர் ரிசர்ச்சினுடைய டாபிக். 35 years ஸ்பேனிங் ஆல் கான்டினென்ட்ஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், ரெஸ்பான்சஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாங்க. யார் எது வந்து ஒரு ஐசக் நியூட்டனாக மாற்றுது, எது ஒரு ஆளை ஐன்ஸ்டீனாக மாற்றுது, எது ஒருத்தனை அப்துல் கலாமாக மாற்றுது, எது ஒன்று மகாத்மா காந்தியாக மாற்றுது, எது ஒன்று ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக மாற்றுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க கண்டுபிடித்த அந்த ரிப்போர்ட்டுடைய ஃபஸ்ட்டு ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு மனிதனுக்கும் மற்ற 99 பேர் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூஸாக ஆல்டர் ஆகுது. ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில, ஆன்மீகத்தில் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு புரிதலை நான் சொல்கிறேன். அந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் இல்லை இந்த அறிவு திறனானது பன்மடங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் அவங்க கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ உதாரணத்திற்கு எனக்கும் அதே போல், உங்களுக்கு அதே போல், இவருக்கு அதே போல், இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்மளுடைய டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டி, சிஸ்டர்ஸ்க்கும் அதே போல். எதனால் இவங்களுடையது மட்டும் நாலேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது? இதுதான் அவங்களுடைய செகண்ட் போர்ஷன் ஆஃப் த ரிசர்ச். அதில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக நீங்கள் கேட்டால் அவங்களுக்கு இவ்வளோதானு தோணும், இருந்தாலும் அதுதான் டிஃப்ரென்ஷியேட்டட். எதனால் இவங்களுடைய அவேர்னஸோ இல்லை இவங்களுடைய கான்ஷியஸ்னஸோ இவங்களோட நாலேஜோ தொடர்ச்சியாக விருத்தி அடைகிறது, எதனால் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்ச போது அவங்க கண்டுபிடித்த ஒரு சிம்பிள் பதில், தேவர் கண்டினியூஸ்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். கேட்கறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உங்கள் மனசில் ஓடுற மைண்ட் வாய்ஸ் எனக்கு இப்போ கேட்குது. நாங்களாம் அதானே சார் டெய்லி ஸ்டூடெண்ட்ஸோடு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்டா படிக்கல, ஏன்டா இது செய்யலை, கரெக்டாக. ஆனால் அவங்க சொல்கிற அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா
அவங்க கேட்ட கேள்விகள் நீங்க கேட்குற மாதிரி சராசரியான கேள்விகள் இல்லை. உதாரணத்துக்கு, நம்ம மரத்துக்கீழே உட்காந்துருக்கோம், நம்ம தலையில ஆப்பிள் விழுது, எவன்டா தூக்கி போட்டான்னு திரும்பி பார்ப்போம். கரெக்டா? அதே மாதிரி ஒரு மனுஷன் தலையில ஆப்பிள் விழுது, அவர் பார்க்குறாரு, அவருடைய மைண்டில் வந்த முதல் கேள்வி, மரத்துலேருந்து கட்டாற ஆப்பிள் ஏன் மேலே போகாமல் கீழே விழுது? கேள்வி பாருங்க. எவன் தூக்கி போட்டான் கேள்வியும் கேள்விதான். ஏன் அந்த ஆப்பிள் ஆனது கட் பண்ண உடனே ஏன் கீழே விழுது, ஏன் மேலே போகுது? அதுக்கப்புறம் அதை ரிசர்ச்சாக எடுத்து கண்டுபிடிச்சு he finds the law of gravity. கரெக்டா? இதே தான் ஐன்ஸ்டைனுடைய அப்சர்வேஷன். இதே தான் நீங்கள் எந்த சயின்டிஸ்டோ ஒரு ஃபேமஸ் டிஸ்கவரி பண்ணாலோ, இல்லை நீங்கள் பெரிய பெரிய மாலுமிகள் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலம்பஸில் ஆரம்பித்து எங்கேயோ போகிறாங்க. கரெக்டா? அவங்களுடைய மனதில் ஓடக்கூடிய கேள்வி, நான் இப்போ உங்களுக்கு 2-3 கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கான பதில் என்னன்றதை நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே கண்டுபிடிச்சிங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், ஜென் கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு, உங்களை சுற்றி லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த லைட்லேருந்து ஒளி வருகிறது. இந்த லைட்டை ஆஃப் பண்ணோன்னே அந்த லைட் எங்கே போகுது? பதில் சொல்ல வேணாம், மைண்டில் வச்சு. அடுத்த கேள்வி, ஃபண்டமெண்டல் கொஸ்டின், வாட் இஸ் வாட்டர்? எனக்கு கெமிக்கல் காம்போசிஷன் வேணாம், ஒன்று H2O, 2 பார்ட் ஹைட்ரஜனு, 1 பார்ட் ஆக்சிஜன். வாட் இஸ் வாட்டர் அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் சன்? இதை மாதிரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸாக அவங்க தொடர்ச்சியாக ஒரே ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு, நான் எப்பவும் பல இடங்கள் சொல்றது, ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் திருவண்ணாமலையில் ஒருத்தர் கிளம்பினார். என்ன கேள்வி கேட்டார்? ஹூ ஆம் ஐ? நான் யாரு? 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கேட்குறாரு. தியானத்தின் மூலமாக அவர் ஒரு நிலையை அடைகிறார். ஒரே கேள்வி. இதே மாதிரி, அதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் பல இடங்களில் சொல்றது உண்டு. இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் அ இயர், இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். திரும்பி அந்த கொட்டேஷன் சொல்றேன். இஃப் அ மேன் திங்ஸ் ஒன்ஸ் அ இயர், இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். என்ன சார் பேசுறீங்க? ஒரு நாளைக்கு நமக்கு 50-60,000 எண்ணங்கள் வருது, அப்படின்னா அவ்வளோ யோசிச்சுட்டு தானே இருக்கும். ஆனால் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு? வருடத்தில் ஒரு முறை நீ சிந்தித்தால் நீ ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். உங்களை நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரிஜினலாக என்ன யோசிச்சிருக்கீங்க? பதில் சொல்ல வேணாம், உங்களே நீங்கள் கேட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் படித்த காலத்தை விட்டுருங்க, ஃபேக்கல்ட்டியாக 10 வருஷமாகவோ 20 வருஷமாகவோ 25 வருஷமாகவோ ஒரிஜினலாக நீ யோசிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நீங்களே யோசிங்க. மேபி யோசிச்சிருக்கலாம், மேபி யாராவது இங்கே பேட்டன்ட் வச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆல்ஃப்ரெட் வில்லியம்ஸ்ன்னு சொல்லி 1870s ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு எழுதுறாரு. அவருக்கு பேர் தான் ஃபாதர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. அவருடைய புக்கு நீங்கள் நெட்டில் PDF ஃபைல் கிடைக்கும், போய் தேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு 800 பேஜ், இவ்வளோ பெருசாக இருக்கும். அதை வாங்கி படிச்சுட்டு அவர் பியூட்டிஃபுல்லாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. பீப்புள் கன்ஃபியூஸ் திங்கிங் வித் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தாட்ஸ். தொடர்ச்சியான எண்ணங்களை மாற்றி மாற்றி அமைப்பது சிந்தனை என்று மனிதர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றார். மேன் கன்ஃபியூசஸ் திங்கிங் வித் எய்தர் ரெமினிசன்ஸ் ஆர் கான்டெம்ப்ளேஷன். பழச நடந்ததையோ எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதையோ பற்றி யோசிப்பதை சிந்தனை என்று எடுத்துக்கொள்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு 2 கோடி ஸ்பீஷீஸ் மேல் உலகத்தில் இருக்கு. இந்த 2 கோடி ஸ்பீஷீஸ்ல யூனிக் ஸ்பீஷீஸ் டாப் ஆஃப் த பிரைவேட் பார்த்தீங்கன்னா ஹியூமன். இந்த ஹியூமன் பீயிங்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் சிந்திக்க முடியும். இதை சொல்றதுக்கு சார் இவ்வளோ தூரம் வந்தீங்க. அடுத்த கேள்வி, நிஜமாவே சிந்திக்கிறீங்களா? என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறையா படித்தாங்க. அதில் ஒரு லைன் நான் வேண்ட்டு நானே இன்சர்ட் பண்ணி என்னை பற்றி அப்புறம் பேசும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பல இடங்களில் போட்டது. அவங்க படித்தது எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொல்கிறேன், 2000 ஒரிஜினல் கொட்டேஷனுக்கு மேலே எழுதிருக்காரு. படித்தது ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கும்? இது அத்தனையுமே வாழ்க்கையை பற்றி நான் சிந்தித்து எனக்கு தோணி நானாக எழுதின கொட்டேஷன்ஸ். எனக்கு அது ஒரு நேச்சர், எழுதுவேன், அது உடனே தமிழாக்கம் ஹிந்தியெல்லாம் ஆக்கி எல்லா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போட்டு விட்டுருந்துச்சு.
இது அத்தனையுமே வாழ்க்கையை நான் சந்திக்கும் போது ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி செய்யலாமே, இது எதுவுமே வந்து ரெப்பிட்டேட்டிவ் திங்கிங் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த 2000 கொட்டேஷன்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உண்மையான சிந்திக்கும் திறனை வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்ல கனெக்ஷன் வரும். எனக்கு தெரிஞ்ச பல நல்ல வாத்தியார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று என்னை பற்றி எங்கிட்டயே கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் பல இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நீங்கள் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறி இருக்கீங்களா? நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறி இருக்கீங்களா? அப்படி மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு கேள்வி அடுத்த ஒரு வாரம் டெய்லி யோசிங்க. நேற்றையோட நான் இன்னைக்கு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், நான் என்ன பண்ணணும்? இது ஒரிஜினல் கொஸ்டின். நான் ஒரு பேட்டன்ட் வாங்கணும், இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு தியரி கொண்டு வரணும், நான் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும். எவ்வளோ நாள் ஐன்ஸ்டைனும் நியூட்டனும் பித்தகோரஸ் தியரமும் மற்ற விஷயங்கள் எவ்வளோ நாள் நான் சொல்லிக் கொடுக்குது? என்னோட தியரம் எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு கிளாஸில் நடக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃப்ரேம் ஒர்க் நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு புக்ஸே எழுதிருக்கேன். இது வரைக்கும் என்னோடது 17 புக்கு வந்திருக்கு. 18வது புக் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சுய சிந்தனைகள் மூலமாக ஒரு புதுசாக உருவாக்கணும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு ஸ்டூடெண்ட்ஸோ கான்ட்ரிபியூஷன் டு ஹியூமன்ஸோ பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்டாக இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. அதன் மூலமாக உங்களுடைய சம்பாத்தியம் வரும். சிலபஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நடத்துறீங்க, அது சம்பாத்தியம் வரும். நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது, உங்களுக்கு 45 நிமிடம் வகுப்பு இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் சிந்தனையை தூண்டும் விதமாக அன்னைக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம நிறைய நேரத்தில் வேல்யூ எடிஷன் மிஸ் பண்ணுறோம். நான் வரும்போது கூட முன்னாடி கொஞ்சம் நேரம் பேசியிருந்தேன், அதனால தான் ஒரு 5-10 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டாக சேர்மன்ட்ட பேசும்போது நான் கேட்டேன், 9.58 செகண்ட்ஸ் 100 மீட்டர்ஸ் ரேஸ் யார் ஓடுறதுன்னு சொன்னால் அத்தனை பேருக்கு தெரியும், உசைன் போல்ட். கரெக்டாக 9.59 யார் ஓடினாங்க, 9.73 யார் ஓடினாங்க, 9.85 யார் ஓடினாங்க, ஞாபகம் இருக்கு. ஆல்சோ ரன். கரெக்டா? எவரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணது யாரு? ஹிலரி அண்ட் டென்சிங் நார்வே, எல்லாருக்கும் தெரியும். அதே எவரெஸ்ட்டை 8வது முறை கிளைம் பண்ணது யாரு, 10வது முறை கிளைம் பண்ணது யாரு தெரியாது. ஏன்னா உங்களுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் அந்த மாணவன் பார்க்காத பொழுது உங்க மேல ஒரு மதிப்போ மரியாதையோ வராது. இல்லை சார் அதுக்கெல்லாம் நான் வரல சார், கிளாஸ் எடுத்தோமா சம்பாதிச்சோமா போனோமா அது உங்களுடைய இஷ்டம். பட் உங்களால் ஒரு டிஃபரன்ஷியேட்டர் கொண்டு வர முடியும்னு சொன்னால் அது உங்களுடைய சிந்திக்கும் திறன். சாட் ஜிபிடியால் அது கொடுக்க முடியாது. வாட் கேன் ஐ திங்க் டுடேன்னு கேட்டு பாருங்க, உங்கள் ப்ரொஃபைல்லாம் ஃபீட் பண்ணிட்டு அதால் ஒரு லெவலுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து லாங்குவேஜ் மாடல். நீங்கள் கொடுக்குற இன்புட்டை எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணி ஒரு 10 ஸ்டெப்பு 20 ஸ்டெப்பு அட் த ஸ்பீட் ஆஃப் லைட்னிங் சொல்லலாம். ஒரு ஒளியின் வேகத்தில் அதனால் ஒரு புது புது விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் பேஸ் மெட்டீரியல் உங்களோடது. இது உங்களுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே போக ஆரம்பிங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுக்குள்ளேயே போக முடிஞ்சா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய டிஃப்ரென்ஷியேட் என்ன, ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஒரு ரீசெண்டாக நான் வந்து படிச்சிருந்தேன், ஒரு குருநாதருக்கும் ஒரு சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்ற பற்றி தாஜி பேசியிருந்தார். அதில் அவர் சொல்கிறார், ஒரு குருநாதர்ன்றவர் கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னோட ஃபுல் ஸ்பெக்ட்ரமையும் கண்டுபிடிச்சது. ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கான்சியஸ்னஸ், உதாரணத்துக்கு நீங்கள் ரெயின்போ எடுத்துக்கிறீங்க, அது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, அது உள்ள டீப்பாக போய் படிச்சீங்கன்னா 64,000 பேலட்ஸ், அது இன்னும் ஃபர்தராக படிச்சீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா வித்யார்னு சொல்லுவாங்க, வயலட்டில் ஆரம்பிச்சு ரெட் வரைக்கும் 7 கலர். அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஒரு கான்சியஸ்னஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஒரு குருநாதரான அந்த ஃபுல் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டை பார்த்தது. அவரால் ஒரு விஷயத்தை பல நிலைகள் மூலமாக பார்க்க முடியும். உங்களாலேயும் அது மாதிரி ஆக முடியும். அதுதான் ஹார்ட்ஃபுல்னஸ் சொல்லுது. ஒவ்வொரு மனிதனாலையும், எங்களோட 3வது குரு சார்ஜி மகராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எது ஒரு தனி மனிதன் சாதிக்கிறானோ அது அனைத்து மற்ற மனிதர்களாலும் சாதிக்க முடியும். வாட் இஸ் பாசிபிள் ஃபார் ஒன் ஹியூமன் பீயிங் இஸ் பாசிபிள் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ்.
அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், லேயர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமின்னு ஒரு புக்கு வந்திருக்கு. எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. யாராவது படிச்சிருக்கீங்களா? படிக்கலன்னா இது வரைக்கும் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். குருநாதருடைய ஒன் ஆஃப் த புக்ஸ் இப்போ ரீசெண்டாக தமிழில் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த புத்தகத்தில் அந்த லேயர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸை பற்றி அவர் எழுதுறார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு நார்மலாக ஒரு 13 லேயர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கீங்க. இந்த 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் போகிறதில்ல. கிளாஸ் ரூம் தான் மாறுது, டீச்சர் மாறுறாங்க, அவன் அப்படியே தான் இருக்கான். அவனுக்கு என்ன நடக்குது? 1ஆம் கிளாஸை தாண்டும் போது 2ஆம் கிளாஸுக்கான கான்ஷியஸ்னஸ் அவனை நோக்கி வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுறான். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. 1ஆம் கிளாஸ் நீங்கள் முழுமையாக ஆளுமை கொண்டு வரும் பொழுது 2ஆம் கிளாஸ்க்கான வாத்தியார் உங்களை தேடி வர்றார். ஃபிசிக்கலாக வேறு ரூமில் உட்கார வச்சாலும் அதே தலை, அதே மண்டை, அதே திங்கிங், அந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் தான் எங்களுடைய சிஸ்டமை நீங்கள் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஹார்ட்ஃபுல்னஸில் கோர் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள்: தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் 3 ஆக்ரோனிம் நம்ம சொல்ல MCPன்னு நாங்கள் சொல்லி சொல்லுவோம்: மெடிடேஷன், கிளீனிங் அண்ட் ப்ரேயர். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கான்ஷியஸ்னஸ் அந்த பிராணாகுதின்ற விஷயத்தின் மூலமாக ஆல்டராக ஆரம்பிக்குது. ஆனால் ஒவ்வொரு லேயரை தாண்டும் போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் தடைபட்டு நிற்கும். அதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அந்த அடிஷ்னல் ப்ராக்டிஸ், கிளீனிங், சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம். பல பேர் இது வந்து ஒரு பியூர்லி ஒரு டிசிப்ளின் மாதிரி எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர்லி டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்க்விசிட்டிவ் மைண்ட் உண்டு. ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை நம்ம செய்யணும். ரோடில் லெஃப்டில் போனோம், இல்லை ரோடில் ரைட்டில் போகணும். இந்தியா, UK இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடில் லெஃப்டில் போகணும். ப்ரிடாமினண்ட்டாக மற்ற எல்லா கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ரைட் சைடில் போகணும். அது ஏன் போகணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நெட்வொர்க் ஆஃப் ரோட், சிக்னல்ஸ், கார்ஸ், வெஹிக்கிள்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது. அதில் நீங்கள் ஒரு அங்கம். அந்த அங்கம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன மெதுவாக நீங்கள் அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அங்கங்கே பாட்டில் நெக்ஸ் வரும், அங்கங்கே தடைகள் வரும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எக்ஸாம் படித்து ஃபெயிலியர் ஆகும்போது டீச்சர் வந்து அந்த தடையை நீக்குவார். அங்கே இருக்கிற தடையை நீக்குதலுக்கு பேர் தான் உங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டில் குருன்றதை போய் பார்த்தீங்கன்னா கூருன்னு சொல்லி பிரிப்பாங்க. த ஒன் ஹூ டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை நீக்குபவர் குருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லேயர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நீங்கள் தாண்டி போகும்போது அந்த சுத்திகரிப்புன்றது அந்த லேயரை மெதுவாக அரிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு லேயர்லேயும் செகண்ட் லேயருக்கு உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிடுது. இதையே நீங்கள் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை புரிஞ்சுட்டு பண்ணும்பொழுது உங்களுடைய தினசரி தியானமானது உங்களுக்கு இருக்கும் அறிவுத்திறனை இன்னும் விருத்தி செய்கிறது. அடுத்த லேயருக்கு போனோன்னா நடுவில் இருக்கக்கூடிய தடைகளே ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிப்புன்றது. இது இரண்டையும் தாண்டிய ஒரு விஷயம் பிரார்த்தனைன்றது. இது புரியும் பொழுது என்ன நடக்கும்? அதே டீச்சரு, அதே ஃபேக்கல்ட்டி, ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்க போகும்பொழுது நீங்கள் நாளைக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபாக போறீங்க. இதுக்காக நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கேள்வி நீங்களோ உங்களுடைய மாணவர்களோ தினசரி கேட்க வேண்டிய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் வில் ஐ டூ டு பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் கம்பேர்ட் டு டுடே, ஆஸ் கம்பேர்ட் டு டுடே, வாட் வில் ஐ பி டுமாரோ? எவ்வளோ பேரால் இன்னைக்கு சொல்ல முடியும், நான் நேற்று இருந்ததோட இன்னைக்கு நான் பெட்டராக இருக்கேன் சார்? முடியாது, எனக்கு தெரியாது. நான் உங்களை ஜட்ஜ் பண்ணவோ அசஸ் பண்ணவோ வரல. நீங்களே உங்களை கேள்வி கேட்டு. ஏன்னா வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு அசஸ்மெண்ட் இந்த கண்ணாடியில் மூஞ்சி பார்க்கறது தான். உலகத்துக்கு ஏமாற்றலாம், உலகத்துக்கு என்ன வேணால் டார்ச் அடிக்கலாம், என்ன வேணால் கதை சொல்லலாம். ஆனால் இங்கே ஒருத்த உட்காந்துருக்கான் தெரியுமா, அவன் கரெக்டாக சொல்லுவான், டேய் பொய் சொல்லாது, நீ அதே ஆள் தான், 25 வருஷம் முன்னாடி படித்ததை அப்படியே நொற்று போட்டுன்னு ஒட்டினுது. அங்கங்கே ஒரு அப்கிரேடு கான்செப்டெல்லாம் புரிஞ்சுக்கிறார். பட் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷனாக மாறலன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னத்தை கொண்டு போக முடியும்? இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலேஜில் இருக்கீங்களோ, வேறு காலேஜ் போகிறீங்களோ, நீங்களே நாளைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்களுடைய கரியர், உங்களுடைய லாங் டைம்
ட்ரீம், விஷனை பொறுத்து. ஆனால் அதுக்கு நீங்கள் பெட்டர் வெர்ஷன் ஆகலைன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு லெவலுக்கு மேலே, இது நம்ம வீட்லேயே நடக்குது. சின்ன வயசில் நம்ம எடுத்து வளர்த்த குழந்தை ஒரு 5 வயசு 10 வயசு வரும்பொழுது கொஞ்ச நாள் அது அப்படியே வரும். ஒரு 12 வயசு நம்ம ஹைட்டுக்கு வரும்போது தோல் மேலே கை போட்டு பேச ஆரம்பிக்கும். அதை தாண்டிச்சுன்னா அப்பா போர் அடிக்காதப்பா போய் ரூம் உட்காருக்கும். நடக்குதா? தோளுக்கு மீறினால் தோழன். அதையும் தாண்டி அவங்க போயிடுறாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி இருந்த அதே குழந்தைய அவங்கள பார்க்குறீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை இன்னும் மெச்சூர்டாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி பார்க்குறான். இதுக்கான எல்லா டூல்ஸும் ஹார்ட்ஃபுல்னஸில் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமான டூல் நான் முதலே சொன்ன மாதிரி, அந்த ஹார்வர்ட் ரிசர்ச்சில் சொன்ன மாதிரி, உங்களால் உங்களை அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமா? உதாரணத்துக்கு நான் உங்களை கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்சல்யூட் ரோல் மாடலா? பதில் சொல்ல வேணாம், யோசிக்க போகுது. என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில் வரணுன்ற மாதிரி நான் ரோல் மாடலாக அந்த ஸ்டூடெண்ட் இருக்கேன். எது சார் இருக்கேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவன் உங்களை ஒரு ஹையர் ரேஞ்சில் பார்ப்பான். நம்ம ஸ்கூல்லே நம்ம படித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் படித்ததில் 2 டீச்சர்ஸ் இன்னும் எனக்கு ஞாபகம், 2 பேருமே இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அந்த 2 பேருமே, ஒருத்தர் வந்து பிரைமரி ஸ்கூல் மிஸ்ஸு, அந்த காலத்தில் மிஸ்ஸுன்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் 10th to +2 இருந்த ஒரு தமிழ் வாத்தியார். தமிழில் எனக்கு பெரிய பரிச்சயமோ இன்ட்ரெஸ்டோ இல்லை. ஆனால் அவர் என் வாழ்க்கையை இன்றைக்குமே வந்து பாசிட்டிவாக பார்த்து சொல்லி கொடுத்தாரு. பிரச்சனை வரும் பிரகாஷ், கவலைப்படாது, நல்லா வருது, எல்லாத்தையும் அதே தான் சொல்லுவார். ஆனால் எனக்கு அது சொல்லும்போது நல்லா இருந்தது. இன்றைக்கும் அந்த 2 டீச்சர் லைஃப்பில் நான், ஏன்னா 2 பேருமே என்னை தொடர்ச்சியாக என்கரேஜ் பண்ணி என்னுடைய பெட்டர் வெர்ஷன் ஆக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியாக அதை கெப்ட் ஆன் ப்ராடிங். புதுசாலாம் ஒன்றும் சொல்லி தரல. தமிழ் என்ன புதுசாக சொல்லி தரவங்க, அவர் என்ன புதுசாக சங்க இலக்கியம் எழுத போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சொல்லும் பொழுது உன்னால் பெட்டர் ஸ்டூடெண்ட்டாக வர முடியும், நீ லைஃப்பில் சாதிக்க பிறந்தவன். அவர் எனக்கு ரோல் மாடல் அந்த வயசில் தெரிஞ்சார், என்னமா பார்த்துக்கிட்டா. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரோல் மாடலாக இருக்க முடிஞ்சால், அதோட இன்னொரு பெட்டர் வெர்ஷன் கேட்கட்டோமா? உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு கல்யாணம் வீட்டில் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? உங்கள் பையன் உங்களை ரோல் மாடலாக பார்க்குறாங்க. என்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களை ரோல் மாடலாக பார்க்கலையோ, உங்களால் உங்களுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனில் பியாண்ட் டெலிவரிங் த புக்கிஷ் நாலேஜ். ஏன்னா நீங்கள் நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, நான் பல இடங்களில் இதை சொல்லி தான் முடிக்கிறது. 3-4 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உலகத்தில் இருக்கிற அத்தனை கேள்வியும் கேட்கும். அப்பா ஏன் சூரியனிங் வருது, அப்பா ஏன் மழை பெய்யுது, எல்லாம் கேட்கும். கரெக்டாக நம்மளுக்காக பதில் தெரியாது, இல்லைன்னா தெரிஞ்சதை வச்சு எப்படி தோராயமாக இது பண்ணிடுவோம். அந்த டைமில் அவன் வாழ்க்கையில் உன்னோட ஸ்கூலுன்னு ஒன்று போய் சேர்ப்பாங்க. வாத்தியார் என்ன சொல்லுவார், கேள்வி கேட்காது, சொல்கிறத ஒழுங்காக படி. கேள்வி கேட்டால், ஏன்னா அவருக்கு தெரியாது அவன் என்ன தான் சொல்லுவார். அந்த 4 வயசு 5 வயசில் அடி வாங்கி ஒரு 6 வயசு 7 வயசு 3ஆம் கிளாஸ் வரத்துக்குள்ள கேள்வி கேட்குற தகுதியை அவன் லைஃபுக்கு இழந்துடுறான். அதுக்கு மெயின் காரணம் நம்மள மாதிரி ஃபேக்கல்டி, டீச்சர்ஸ். We don't encourage people to ask questions, not irrelevant questions, purposeful, life-altering, knowledge-altering questions. ஒன்றா உட்காந்து கண்டுபிடிப்போம், எனக்கு தெரியாதுப்பா, தப்பாக நினச்சா 2 பேர் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். நான் சொன்ன சில கேள்விகளை நீங்கள் பதில் தேடி பாருங்கள். வாட் இஸ் வாட்டருக்கு ஒரிஜினலாக ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு அனுப்புங்க. வாட் இஸ் ஃபயர், அது நேச்சரோட எலிமெண்ட், அது ஒரு வழி. இதே மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்கள், உலகத்தை நீங்கள் மாற்றி அமைச்சவங்க எல்லாருமே அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் பாடின மாதிரி, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இது ஏன் இப்படி நடக்குது, இதோட ஏன் இது பெட்டர் ஆகக்கூடாது, அப்படி எவனோ ஒருத்தர் யோசிச்சதுனால தான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பெட்டராச்சு. கெமிக்கல் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1960s இருந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் இனி இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சேமா. அந்த எலிமெண்ட்ஸ் நேச்சர் படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது. அது தோரியமாக இருக்கட்டும், ஏதோ ஏற்கனவே இருந்தது. நம்ம அதனால் கண்டுபிடிக்கணும். அதனால தான் சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க, அவங்க they didn't invent, they discoveredன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருந்தது, நம்ம கண்ணில் படல. இப்போ உதாரணத்துக்கு நியூட்டன் லா ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்ச கிராவிட்டி இல்லையா, அதுக்கு முன்னாடி வெட்டினாலும் ஆப்பிள் கீழே தானே விழுந்தது. அவர் அது என்னன்றதை உலகத்துக்கு புரிய வச்சார்.
இதை போன்று உங்களுடைய வேல்யூ நான் தான் முதல்ல சொன்னதோட முடிச்சு ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஒரு மியூச்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை, வாழ்க்கையை, சயின்ஸை, மேத்தமேட்டிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய எவ்வளோ பேர் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் டீச் பண்ணுறீங்க? அன்சால்வ்டு தியரம்ஸ் புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்றைக்கும் நிறைய அன்சால்வ்டு தியரம்ஸ் இருக்குது. அதை உட்காந்து கண்டுபிடிங்க. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டுகெதர். வாப்பா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வா, 2 பேரும் கண்டுபிடிக்கும். நிறைய டீச்சர் நான் கேட்கும்போது பர்சனலாக ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஏன் சார் இதெல்லாம் கேட்குறதுன்னா, ஏங்க அதை கேட்டு நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிக்கணுமா? எனக்கு தெரியான்றது அவனுக்கு தெரிஞ்ச நாளே மதிக்க மாட்டேன். இல்லை சார், மரியாதை கூடும். பாப்பா லெட்ஸ் ஃபைண்ட் இட் டுகெதர். மேபி அவன் நாளைக்கு ஒரு நோபல் லாரேட்டாக மாறலாம். இந்தியாவில் நோபல் லாரேட்ஸ் ஏன் வரலன்னு என்ன ஒரு தடவை கேட்டாங்க. ஏன்னு சொன்னால், இந்தியாவில் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. சொன்னதை செய், போர்டில் எதுவும் படி, இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் விஷயம், மார்க்கை வாங்கு, வேலையை வாங்கு, போயினே. வி ஆர் மேக்கிங் வாட் வி கால் அஸ் ரோட் மெஷின்ஸ்ன்னு சொல்லலாம். மனப்பாடம் பண்ணக்கூடிய மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இருக்கா இல்லையான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. இது ஒரு அருமையான சிஸ்டமில் இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம தியானம் பண்ண போகிறோம். உங்களுடைய அகவிளக்கை ஏற்றி அகத்தில் ஏற்படக்கூடிய பல சந்தேகங்களை விளக்கி புது நிலைகளை ஆன்மீக லௌகீக நிலையை கொடுக்கறது ஒரு அருமையான வழி. ப்ராக்டிஸ் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் ஐ வில் ஹேண்டில். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.